பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி 2025 அது டே 3ல் இருக்கோம். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்துட்டு நம்ம ஒரு நியூஸ் ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருந்தோம். அதாவது தமிழ்நாட்டு அந்த ஃபிஷர்மேன் இருக்காங்கள்ல, மீனவர்கள், அவங்க வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ண அந்த நியூஸோட நம்ம சில வேர்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு வேர்டும் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருந்திருப்பேன். நேற்று வந்து நம்ம 3 வேர்டு பார்த்துருந்துருப்போம். ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா ஹைல்னு பார்த்தோம். ஸோ ஹைலுக்கு வந்து நம்ம 2 மீனிங் பார்த்துருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நவுனா யூஸ் பண்ணுறப்போ வந்து ஆலங்கட்டி மலையை சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹைலுக்கு அப்புறம் எப்போல்லாம் அந்த ஃப்ரம் வருதோ வந்துட்டு அது கண்ட்ரியோ இல்லை நாடோ அது மாதிரி சொல்லுவோம்ல, எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தோம். 2 மீனிங் பார்த்தோம். நான் நேற்றும் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வேர்டுக்கு வந்து 2 மீனிங் மட்டும் கிடையாது, மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூவிங்க, மலையாளம் மூவி. நம்ம த்ரிஷா, டோவினோ தாமஸ், வினய்லாம் நடிச்சிருக்காங்க. நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூவி. ஸோ இந்த மூவி வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படமாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் ஹைல் டொவினோ தாமஸ் அண்ட் த்ரிஷா கிருஷ்ணன் ஸ்டாரிங் ஐடென்டி. படம் பேர் வந்து ஐடென்டிங்க. ஸோ அந்த படம் வந்துட்டு அவங்க வந்து நெட்டிசன்ஸ் ஹைல் டொவினோ தாமஸ் அண்ட் த்ரிஷா கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்களா. ஹைல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து தேர்டு மீனிங் கூட இருக்குது. ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் சுச்சுவேஷன் தான் இங்கே பேஸ். ஸோ எந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் அதோட மீனிங் தன்மையும் மாறும். ஒரே மீனிங்காக வராது. ஸோ எந்த சுச்சுவேஷன், ஸோ அதுக்கூட முன்ன பின்ன வார்த்தைகள் எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணியிருக்காங்கன்றதை அதை பேஸ் பண்ணி தான் மாறும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு நேற்று வேர்ட் நீங்கள் நோட்டில் நீங்கள் நோட் டவுன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைன், பண்ணலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி இங்கே சேர்த்து பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து நோட் டவுன் எப்படி பண்ணிங்கன்னா ஹைலில் போட்டு நேற்று சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அந்த ஆலங்கட்டி மலை ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வெர்பாவும் அது எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. தேர்டு எக்ஸாம்பிளாக நீங்கள் இது இப்போ சொல்ல போகிற இந்த ஹைல் இருக்குல்ல, இந்த மூவி ரிவ்யூக்காக போட்டுக்கலாம் டைட்டில், அதையும் தேர்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் டுமாரோ ஒரு கப்புள் ஆஃப் டேஸுக்கு அப்புறமா திரும்பவும் வேறு ஒரு சுச்சுவேஷனில் இந்த வேர்டு அகைன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிம்பிளாக நீங்கள் எழுதுகிற அந்த நோட்டில் நீங்கள் ஒரு 5வது பக்கமோ 6வது பக்கமோ நீங்கள் வந்து எழுதுகிறப்போ அவ்வளோ நீங்கள் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு 6th 7th பேஜ் நீங்கள் போகிறப்போ அகெயின் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் ஹைல்னு வருது வித் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணான்னா ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தாங்க. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணேன். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 3 எக்ஸாம்பிளோட அந்த வேர்டை திரும்ப நான் ரீரேட் பண்ணுவேன். நோட்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா, இது பழைய வேர்டு தான், 3 சென்டென்ஸ் நமக்கு ஆல்ரெடி எழுதிட்டோம். இருந்தாலும் நான் வந்து சிரமம் பார்க்காம திரும்ப நான் 3 வேர்டையும் எழுதி எக்ஸாம்பிளோட எழுதிக்கிட்டு 4th வேர்டையும் எழுதுவேன். 4th அந்த ஹைல்னு போட்டு அதுக்கு என்ன சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி என்ன வேர்டு போட்டிருந்தாங்க, பின்னாடி என்ன வேர்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷன் மாறுது, அந்த எக்ஸாம்பிள் மாறுது, மீனிங் மாறுது, எல்லாமே மாறுதுங்க மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரே பிளேஸ்லேயே இது மாதிரி எழுதுகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் நாளைக்கு ஹைலுங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எங்கேயோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் ஆகும். ஸோ இந்த நீங்களே வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம், இந்த ஹைலுங்கிற வேர்டு எதுக்காக போட்டிருக்காங்க, ஸோ என்ன சுச்சுவேஷன் சொல்லி நீங்களே ரீட் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஜென்ரலாகவே. ஸோ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு மீனிங் எழுதிடுவேன். நம்ம கூகுளில் பார்க்குறப்ப நிறைய மீனிங்ஸ் போட்டிருப்பான். நான் எல்லாமே பார்க்க மாட்டேன். நமக்கு எல்லாமே தேவையும் கிடையாது. நம்ம வேறு ஒரு நியூஸோ வேறு ஏதாவது நம்ம சுச்சுவேஷன் நமக்கு எங்கேயாவது தேவைப்படுதோ அப்போ பார்க்குறப்ப நமக்கு அது ரிலேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்க எப்படி, இப்போ வந்து வேறு ஒரு மீனிங் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நோட்டில் எழுதி வச்சுக்கிறோங்கிற மாதிரி உங்களுக்கு மீன் ஆகும். ஸோ வாங்க அந்த வேர்டுக்குள்ளார போகலாம். வாங்க அந்த ஹைல்லையே. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தது பார்த்தீங்கன்னா நவுனா ஆலங்கட்டி மலை, இது இமேஜ் ஓகே. செகண்டாக நேற்றே பார்த்துருப்போம். இதில் ஹைல் ஃப்ரம் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 3ல் நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், தே ஹைல் ஃப்ரம் ரெகுலர் டர்க்கி, ஸோ நாடு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இதிலே செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஆக்சுவல் சுச்சுவேஷன், அந்த த்ரிஷா மூவி இருக்குல்ல. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் சம் ஒன் ஆர் சம்திங் என்தூசியாஸ்டிக்லி. ஸோ ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பாராட்டுறது, புகழ்கிறது. ஸோ யாரையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ அப்போ அவங்க வந்து மூவிக்கு பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா மூவிக்காக பண்ணியிருக்காங்க. என்தூசியாஸ்டிக்லி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, என்தூசியாசம்னா ஒரு ஆர்வமாக ரொம்ப ஈடுபாடாக சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் சம் ஒன் ஆர் சம்படி வித் என்தூசியாசம்னு சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம வந்து பாராட்டுறது யாரையோ, ஒரு நபரையோ, இல்லை ஏதாவது விஷயத்தையோ. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் அகைன் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் ஹைல் டொவினோ தாமஸ் அண்ட் த்ரிஷா. ஸோ அந்த படத்துடைய நாயகனை வந்துட்டு பாராட்டியிருக்காங்க. அதான் அந்த மீனிங். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தாங்க. அதாவது நம்ம சுச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதான் நம்ம நேற்று 2 பார்த்தோம். இன்றைக்கி அகைன் ஒரு வேர்டு பார்த்துருக்கோம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி என்னுடைய நோட் புக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா அதையும் சொல்லியிருக்கேன்.
இன்றைக்கி நான் 2 வேர்ட்ஸ் வருது தெரிஞ்சுக்கிறேன், 2 வேர்ட்ஸ் நான் எழுதிக்குவேன். லேட்டர் வந்து அதே சேம் வேர்டுக்கு அகைன் இன்னொரு சுச்சுவேஷன் வேறு மீனிங் வரப்போ நான் அதையும் வந்து சேர்த்து ஒரே பேச நோட் டவுன் பண்ணுவேன். அப்போ பெட்டராக எனக்கு ஐடென்டிஃபை இருக்கும், நாளைக்கு ஞாபகமும் இருக்கும், எடுத்து பார்க்கலாம், நீங்கள் ரெஃபர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் பெட்டராக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வேர்டுமே ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்படி உச்சரிக்கணுன்றதை பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாளைக்கு யாராவது பேசுகிறப்போ இது உச்சரிப்பு இப்படி தான் வருதுன்றதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம், நீங்களும் உச்சரிக்கலாம். இல்லை வேறு நபர் உங்ககிட்ட பேசுகிறப்போ ஸோ அவங்க இப்படி உச்சரிக்கிறாங்க, நம்மளும் இப்படி தான் உச்சரிக்கணும். உச்சரிப்பு தாங்க இங்கிலீஷில் மேட்ருங்க. ஸோ ஸ்லோவாக லேர்ன் பண்ணுங்கள். டே பை டே நீங்கள் கப்புள் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே வாங்க. வித்து அதை நம்ம எப்படி உச்சரிக்கணுன்றதையும் பாருங்கள். வித் அந்த எக்ஸாம்பிளோடையும் முக்கியமாக பார்த்துங்க. அந்த எக்ஸாம்பிளை எழுதியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெறும் நீங்கள் அந்த வேர்டு எழுதிங்கன்னா அந்த மீனிங் இப்போ வெறும் ஹைல்னால் ஹைல் ஃப்ரம்லாம் போட்டிங்கன்னா ஞாபகம் வராது. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன மேட்டர் டிமாண்ட் பண்ணுது, நம்ம எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணியிருக்கோம், அந்த சென்டென்ஸை வாசிங்க, ஃபுல்லாக வாசித்து பாருங்கள், அந்த வேர்டோடு வாசித்து பாருங்கள். அப்போ தான் அந்த வாசிக்க தான் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வரும். அந்த உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் உங்கள் மவுத்தே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேச அந்த வேர்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அந்த வேர்டு வந்துடும், ஈஸியாக வந்துடும். இதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடணும் தேவையில்ல. ஜஸ்ட்டு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இந்த வீடியோஸ் பாருங்கள். ப்ளஸ் அதை நோட் டவுன் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்ப அதை ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் வாயால் உச்சரித்து பழகுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடுங்க இங்கிலீஷ். ஒரு பெரிய விஷயமும் இல்லை, நானும் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு டிப்ஸு தாங்க. ஸோ இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கையும் ஆட் பண்ணி விட்றேன். என்னுடைய பழைய நோட் புக் எக்ஸ்பீரியன்ஸ் 4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கே நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு என்னுடைய நோட் புக்கில் எப்படி நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். இந்த ஹைல் வேர்டு இல்லைங்க, பழைய வேர்ட்ஸ் சம் வேர்ட்ஸ் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். ப்ளஸ் வந்து நான் டுடே அகெயின் நான் என்னோடய நோட் புக்கில் வேறு ஒரு வேர்ட்ஸை நான் வந்து எப்படி நான் ரெஃபர் பண்ணி எழுதிக்கிறதை காட்டுறேன். வேறு ஒரு எக்ஸாம்பிள் ஹைல் கிடையாதுங்க, ஜென்ரலாக நான் என் நோட் புக் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்றதையும் சும்மா ஒரு தடவை காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ டுடே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை தேங்க்ஸ்.